பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக ஆமென் நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் ஆமென் என்னுடைய இருதயத்தில் தந்த ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க விடாதபடி சத்துருவானவன் நம்முடைய இருதயங்களை கட்டி வைக்கிற ஒரு அனுபவத்தை ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி பிரைஸ் தி லார்ட் நல்லா நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஆமென் தடை பண்ணுகிற பொல்லாத ஆவி கிரியை செய்ய போறானா நமக்கு ஆராதனை வெளிப்படாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில ஆராதனை வராது. காரணம் சத்துரு ஆமென் ஆராதனையை தடை பண்ணுவான். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் வேத புத்தகத்தில் உங்களுக்கு தெரியும் பரவோன் அவனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். காரணம் அவனுடைய அழிவுக்காக. அல்லேலூயா. அவனுடைய அழிவுக்காக தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். சத்துருவுக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால் அதோட முடிஞ்சது. இன்னைக்கு அந்த பொல்லாத சத்துரு ஆமென் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் இறங்கி வந்து அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள் இது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிறங்க. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் கடந்து வந்தவங்க இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம் நாம் வாசிக்கலாம். யாராலும் ஒரு ஆள் சத்தமா வேகமாய் வாசிக்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவமில்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார். Praise the Lord. Hallelujah. ஒரு அருமையான ஒரு வசனம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நமக்கு தரிசனம் ஆகணும்னா பிரைஸ் தி லார்ட் நாம் கர்த்தரிடத்தில் உண்மையா இருந்தா மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்துல ஆமென் கண்ணை மூடி ஆமென் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னுடைய இருதயத்தை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். ஆவியானவரே உம்முடைய பரிசுத்தமான மகிமை என்னை இன்னைக்கு ஆட்கொள்ளணும். ஆண்டவரே ஆமென் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒரு மாற்றத்தை ஆமென் நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை என் மேல வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் இருதயத்தை திறந்து கேட்கிறீங்க? இவ்வளவு நேரம் பாடி தேவனை ஆராதித்து அத்தனை தேவ பிள்ளைகளும் ஒரு விச வாயை திறந்து சொல்லுங்க. ஆவியில நிரம்பின தேவ பிள்ளைங்க ஒரு விச வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் ஆமென் என்னுடைய சத்தத்திற்கு பதில் தருகிற தேவன், என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற தேவன். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசும் என்று சொல்ற அத்தனை தேவ பிள்ளைகளை வாயை திறந்து ஆமென் 2 நிமிடம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னோடு பேசுமப்பா. உம்முடைய பரிசுத்தமான மகிமை என் மேல வெளிப்படட்டும். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். அந்த வார்த்தைகள் கேட்கத்தக்கதாய் தடை பண்ணுகிற பொல்லாத கட்டுக்களை பொல்லாத ஆவியின் கிரியைகளை ஆமென் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் எடுத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியுடைய மகா பெரிய கிருபை ஆமென் இந்த இரவு நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அசதிகள், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உடைத்து போடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுங்க. கர்த்தர் யுத்தத்தை பண்ண வல்லமையுள்ளவர். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண வல்லமையுள்ளவர். அவர் எனக்காக விசாரிக்கிறவர். என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன். அவருடைய பரிசுத்த மகிமை நம்ம மேல வெளிப்படட்டுமே. ஓ thank you Lord. சந்தனாரா ஹமானாசி உடமானாரி கமானா சந்தரேரி அந்தரகசியானா. Yes, hallelujah. எங்கள் பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றி. வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. அடியேன் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் நீர் என்னுடைய நாவோடு கூட இருந்து பேசும். அன்றைக்கு இஸ்ரவேலை நடத்தும்படியாய் கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுத்தீர். இந்த நாளிலும் கர்த்தரை ஆமென் கர்த்தருடைய வார்த்தை பகிரும்படியாய் கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையான வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் போட கர்த்தருடைய மகிமையை ஊற்றும். அற்புதத்தினால கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். அந்த ரெண்டு கரங்களை சேர்த்து அடித்து ஆமென் கர்த்தருக்கு ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நல்ல சந்தோஷமா ஹalleluya. praise the Lord. hallelujah. ஆமென். இந்த அருமையான இந்த நல்ல ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆமென் அதற்காக ஆமென் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமென் ஒரு மனதோடு கூட நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் லார்ட். வேகமாய் பிரைஸ் லார்ட் நாம் சிந்திக்கலாம். பிரைஸ் லார்ட் வாசித்த கர்த்தருடைய வார்த்தை ஆமென். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் ஆமென் எல்லா ஜனத்திற்கும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு கேட்க முடியாத செய்தி கர்த்தருடைய வருகை பற்றி கூறி பழைய ஆமென் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கூறுவார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வருகை பற்றி பேசுகிறது அரிதாய் தீர்ந்தது. பிரைஸ் லார்ட். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிரைஸ் லார்ட் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிறது உண்மையான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கேளுங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தர் தன்னுடைய வசனத்தை ஆமென் வேத புத்தகத்தை கர்த்தருடைய கரங்களினால கர்த்தருடைய மகிமையினால அது வெளிப்படுத்தும் போது அவர் மகிமையினால் இருந்தவராகவே இருக்கிறார். ஆமென். எந்த வார்த்தையும் ஆமென் கர்த்தர் கொடுக்கும் போது அது மகிமையாகவே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு பிரைஸ் லார்ட் நம்முடைய கரங்களில் இருக்கிற ஆமென் சத்திய வேத புத்தகம் ஆமென் வேதாகமத்தில் பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கைகளில் ஆமென் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது இருக்கிறது. காரணம் ஆமென் இந்த கர்த்தருடைய வசனத்திற்காக அநேகம் ஊழியர்கள் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. ஹalleluya. இன்னைக்கு அருமையாய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆமென் சிம்பிளாய் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம். ஆமென். இதுக்கு பின்னாடி எத்தனையோ ஊழியக்காரர்கள் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு இரவு நேரத்தில் சந்தோஷமா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியா நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொன்னா இதுக்கு பின்னாடி எத்தனையோ ஊழியர்கள் ஆமென் தன்னுடைய ஜீவனை தந்து ஆமென் யாருக்கும் விட்டு கொடுக்காதபடி யாருடைய கரங்களில் கொடுக்காதபடி இந்த வேத புத்தகத்தை ஆமென் மறைத்து ஆமென் வைத்து நம்முடைய மத்தியத்திலும் நம்முடைய கரங்களிலும் கொண்டு வர தேவன் இரக்கத்தை பாராட்டினாரே அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் பிரைஸ் லார்ட் நல்லா ஆமென் சந்தோஷமாய் இன்னைக்கு ஆமென் இந்த இரவு நேரத்தில் ஆமென் நீங்கள் உற்சாகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் ஆமென் கிறிஸ்துவில் நம்புகிறேன். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஆமென். நாம் ஆமென் ஹalleluya பலவிதமான காரியங்களை ஆமென் ஹalleluya மரித்தாத்தா பலவிதமான காரியங்களை விட்டு மாறி ஆமென் நீதிக்கு பிழைச்சாத்தா பிரைஸ் லார்ட் கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட எடுக்கப்பட முடியும். ஹalleluya. ஆமென். உலகத்தில் நம் வாழுகிற வாழ்க்கை ஆமென் ஒரு லிமிட்டேஷன் உண்டு ஒரு பரிமிதி உண்டு. ஆனால் வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் பிரைஸ் லார்ட் 70 அதனுடைய பலத்தின் மிகுதியினால் 80 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆமென் சயின்ஸ் மாறி போச்சு. ஆமென் அவங்க சொல்றாங்க ஒரு மனுஷன் கூடி மறைஞ்ச 50 வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. 50 வருஷத்துல ஆமென் எல்லா கதையும் முடியும். ஆமென். நம்ம இப்ப எங்க பார்த்தாலும் பிரைஸ் லார்ட் 50 வருஷம் கூட போகல. ஆமென். சின்ன சின்ன பசங்க இந்த உலகத்துல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. காரணம் பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் நாம் கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு பிரைஸ் லார்ட் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆமென் ஹalleluya சில விஷயங்கள் பிரைஸ் லார்ட் ஹalleluya நாம் ஜெபிக்கிறதே கிடையாது. சும்மா ஏதோ பார்த்துட்டு நம்ம போறது உண்டு. ஆனா பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய வார்த்தை ஆமென் ஒரிக்க பார்த்தாலும் உன்னுடைய கண்ணு வேத புத்தகத்துல பதிஞ்சா பிரைஸ் லார்ட் சொர்க்கத்துல தேவனுக்கு தெரியும் பரலோக தேவனுக்கு தெரியும். பிரைஸ் லார்ட் எதனால நீ பார்த்தேன்னு அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யும். ஆமென். ஹalleluya. வசனத்தை வாசிக்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரோமர் 2வது அதிகாரம் ஆமென் 16வது வசனம் வாசிங்களே வேகமாய். ஆமென். ரோமர் 2வது அதிகாரம் 16வது வசனம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து பிரைஸ் தி லார்ட் மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இது விளங்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனுஷனுடைய ஆமென் அந்தரங்கங்கள். ஆமென். ஹalleluya. மனுஷனுடைய அந்தரங்கம் மறைமுகமாக செயல்படுத்துகிற காரியங்கள்
எந்த காரியங்களும் ஆமென் எந்த விஷயங்களும் ஆமென் நாம் குடும்பத்தில் தெளிவுபடுத்தாதபடி மறைமுகமாக அந்தரங்கங்களில் பலவிதமான காரியங்கள், பாவங்கள், அசுத்திகள்ல ஆமென் உலகத்தின் மிளேச்சதைகளில் அசுத்தியில விழுந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. அல்லேலூயா. இந்த அந்தரங்க ரகசியங்களில் நாம் சாக வேண்டும். நமக்கு தெரியும் ஆமென். இன்னைக்கு அழகா நம்முடைய கரங்களில் மீடியா வந்தாச்சு. நெட் நமக்கு தேவையானதை பார்க்கலாம். ஆமென். நம்முடைய தகப்பனாருக்கு தெரியாது, தாயாருக்கு தெரியாது, என்ன வேணும்னாலும் பார்க்கலாம். அந்தரங்கமாய் ரகசியமாய் ஆமென் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ரகசிய பாவம். ஆமென். ரகசியமானதா செய்வோம். கணவன் மனைவிக்கு தெரியாம, மனைவி கணவனுக்கு தெரியாம இந்த உலகத்தின் உச்சச்சி, உலகத்தினுடைய ஆமென் ஆமென் காரியங்களுக்காக அவன் தான் பாவத்தை செய்து பாவத்தினுடைய கிரியைகளை தன்னுடைய ஜீவிதத்தில் ஏற்றுக்கொண்டு உலகத்தின் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஓடுகிற ஆமென் தேவ ஜனமே, நீ அறியணும். கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய அந்தரங்கங்களை ஆமென் கர்த்தருடைய முன்பதாக நிறுத்தக்கூடிய ஒரு நாள் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நல்லா படிச்சவங்க, நல்லா எல்லாம் தெரிஞ்சவங்க. இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். ஆமென். மொபைல் கையில கிடைச்சா போதும், எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியும். ஆமென். பெரியவங்களுக்கு தெரியாததும் ஆமென் பிள்ளைங்களுக்கு தெரியும். காரணம் அந்தரங்கங்கள் எல்லாம் ஆமென் எல்லாம் வெளிப்படையாக ஆமென் இப்ப வர தொடங்கிச்சு. காரணம் அன்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட்டு நடந்தாங்க, இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, மாறி போச்சு. உலகமும் அதனுடைய இச்சையும் சகல ஜனத்தின் மேல வர தொடங்கிச்சு. காரணம் கர்த்தருடைய பயம் மாறி போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தரங்கத்தில் நீ மறைச்சு வச்சு எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆமென் ரகசியமா நீ செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் ஆமென் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். பரலோகத்திலிருந்து ஒரு கண்ணு பூமியை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு முன்பதாக ஒரு ஒளிவும் மறைவும் இல்லை. காரணம் ஆமென் வானத்தை விரிக்கும் போது அவர் சொன்னாரு ஆமென் நட்சத்திரனே, ஆமென் சூரியனே, ஆமென் சந்திரனே, அவன் நீ நிக்க வேண்டிய இடத்துல தான் நிக்கணும். அவன் நான் சொல்லாம அவன் தன்னுடைய ஒளியை கொடுக்க கூடாது. காரணம் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிறதுன்னா அவன் மனுஷன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். எல்லாரும் தனக்கு விருப்பமானபடி தனக்கு இஷ்டப்பட்டபடி ஆமென் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரோடுள்ள உடன்படிக்கையை அவர்கள் மறந்து உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன கேட்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடு. ஆமென். அந்தரங்க ரகசியம் உனக்கு வேண்டாம். கர்த்தரின் நீயும் ஆமென் கிறிஸ்துவில் உள்ள அன்புல கர்த்தரின் நீயும் உடன்படிக்கையில உறுதியாய் நில்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற அனுபவம் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை அவன் மனுஷனுடைய அந்தரங்கங்களை பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்துவார். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஒன்று சொல்றேன், அந்தரங்க ரகசியத்திற்கு அவன் நீ மறிக்கணும். மறித்தாத்தா இன்னைக்கு நீ மறிச்சாத்தா உன்னுடைய அந்தரங்க ரகசியங்கள் அவன் மன்னிக்கப்படும். அவன் பரலோகத்தின் தேவ சமூகத்தில் நீ போறதுக்கு முன்னாடி உன்னுடைய அந்த ரகசியங்களை கர்த்தருக்கு முன்பதாக ஆமென் இறக்கி வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலவங்க என்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னடா அவர் சொல்றாரு. ஆமென்.
அல்லேலூயா. என்ன கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிரைஸ் விடால நான் சொல்றது வசனத்தை, பிரைஸ் விடால ரகசியம் நமக்கு வேண்டாம். பிரைஸ் விடால பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு பயங்கர ரகசியம். பிரைஸ் விடால என்ன காரியம்னு தெரியல, வீட்டுல அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க ரகசியம். பிரைஸ் விடால தகப்பனார்கிட்ட சொல்ல மாட்டாங்க, காரணம் ரகசியம். பிரைஸ் விடால கூட்டுக்காரிட்ட சொல்ல மாட்டாங்க, காரணம் ரகசியம். ஆமென். இரவு நேரத்தில் ஆமென் மொபைல் எடுத்துட்டு வெளியே போகும்போ ஆமென் தகப்பனே தாயே ஆமென் நீ நினைச்சுக்க பிள்ளைக்குள்ள ஏதோ ரகசியம் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு தெரியும் ஆமென். இன்னைக்கு வந்த நியூஸ் ஆமென் தன்னுடைய ஆமென் ஆமென் மாணவர் ஆமென் தான் படிப்பிச்சு கொடுக்கிற டீச்சர் ஆமென் ஆமென் மாணவனுக்கிட்ட ஒரு ரகசியம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ரகசியம். பிரைஸ் தி லார்ட். அந்த ரகசியம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அறிகிறார் உன்னுடைய ரகசியங்களை, அந்தரங்கங்களை பரலோகத்தின் தேவன் அறிகிறார். பிரைஸ் தி லார்ட். ரகசியம் நமக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ரகசியம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. தன்னோடு கூட இருந்தா, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தன்னோடு கூட படித்த, பிரைஸ் தி லார்ட். தன்னோடு கூட ஆமென் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் நிறைய ரகசியங்கள் வரும். ஆனா ரகசியத்தை பாதுகாக்க வேண்டியது ஆமென் நீ அல்ல. பிரைஸ் தி லார்ட். ரகசியத்தை இறக்கி வைக்க வேண்டியது பிரைஸ் தி லார்ட் பரலோக தேவனிடத்தில் முன்பதாக ஆமென் உனக்கு இருக்கிற ரகசியத்தை ஆமென் மறைமுகமாக இருக்கிற ரகசியத்தை இன்னைக்கு இரவு நேரத்தில் ஆமென் பரலோகத்து தேவ சமூகத்தில் நீ இறக்கி வைக்கணும். பிள்ளைங்க எல்லாம் வாயை திறக்க. ஆமென். காரணம் ரகசியம் இறக்கி வைக்கணும் இல்ல. ஆமென். ஹalleluya. சில தகப்பன்மார் பிரைஸ் தி லார்ட் வாயை திறக்க மாட்டேனும், சில தாயார்மார் வாயை திறக்க மாட்டேனும். காரணம் ஆமென் தகப்பனார் வேலைக்கு போகும்போ இவங்களுக்கு ரகசியம் காக்கணும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். தனக்க வீட்டில் உள்ள காரியத்தை டிஸ்கஸ் பண்ண மாட்டேனும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்து வீட்டில் உள்ள கதை என்ன இவங்களுக்கு ருசியேர்ன சம்பவம். பிரைஸ் தி லார்ட். தனக்க வீட்டில் உள்ள பிரச்சனை இவங்க எந்த நாளும் சொல்ல மாட்டேனும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனைன்னு இவங்க ஊதி அறிவினோம். காரணம் பிரைஸ் தி லார்ட். இவங்களுடைய சிந்தனை ஆமென் தனக்குள்ள ரகசியம் யாரும் அறியறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உனக்கு ரகசியத்தை அறிகிற ஒரு பரலோகத்தின் தேவன் இங்க இறங்கி வந்துட்டு உண்டு. மறைச்சு வைக்கண்டாம். ஹalleluya. உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை அறிகிற பிரைஸ் தி லார்ட் ஒரு பரலோகத்தின் தேவன் ஆமென் நான் ஆராதிக்கிற தேவன் பிரைஸ் தி லார்ட் இந்த இரவு நேரத்தில் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த ரகசியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ இறக்கி வச்சேன்னு வச்சுக்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ சொன்னேன்னு வச்சுக்க. ஆமென். இந்த ரகசியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஆமென் அந்த அந்த அந்தரங்க ரகசியத்துக்கு ஆமென் நீ சத்தேன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கினேன்னா ஆமென் நீ பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாராக ஒரு ஆள் வாசிக்கலாமே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ நல்லது சொன்னேனாலும் பிரைஸ் தி லார்ட். ஏதோ எல்லாரும் பார்க்குறாங்க பாஸ், நீங்க அப்படி சொல்லாதீங்க, பயமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ செய்கிற சகல ரகசியங்களும் சகல அந்தரங்க ரகசியங்களும் கர்த்தர் முன்பாக கொண்டு வருவார். ஹalleluya. ஆமென். நம்ம சொல்லுவோம் ரகசியமா இருக்கட்டுமே, அது வேற யாருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த ஆமென் உலகம் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya உன்னை ஆமென் ஒதுக்கி நிறுத்தி ஆமென் ரகசியம் வச்சுக்கன்னு சொல்லி விட்டிருந்தாலும் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya பரலோகத்தின் தேவன் ஆமென் அவர் ஆமென் சும்மா விடுகிற தேவன் அல்ல. உன்னுடைய ரகசியத்தை பிரைஸ் தி லார்ட். ஹalleluya எத்தனை வருஷமானாலும் ஆமென் எத்தனை ஆமென் ஆண்டுகளானாலும் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya கர்த்தர் வெளிச்சத்திற்கு முன்பதாக கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரகசியத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம ரகசியத்தை ஆமென் பரலோக தேவனுக்கு முன்பதாக நீ இறக்கி வச்சேன்னா பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நம்மை விடுவிப்பாரு. ஆமென் பாவம் நம்மளை விட்டு மரிச்சு போகும். ஆமென் நித்திய ஜீவன் என்கிற கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம எல்லாம் பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. ஆமென். உருட்டு கட்டையா நிக்குமோ நம்ம மன புரிஞ்சுக்கணும் பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ரகசியங்கள் பிரைஸ் லார்ட் கர்த்தருக்கு முன்பதாக இறக்கி வைக்காம இருக்கிறோம்னா இன்னைக்கு பிரைஸ் லார்ட் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவத்தை விடணும், அந்த பாவத்துக்கு மரிக்கணும். ஆமென். பாவத்தை வேண்டாம், அந்த அந்தரங்க ரகசியத்தை வேண்டாம். பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 8வது வசனம் வாசிங்களே. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். பிரைஸ் தி லார்ட். அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. அப்ப எந்த காரியமாயிருந்தாலும் அவருடைய வெளிச்சத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் வெளிப்படும். எல்லாம் வெளிப்படும். காரணம் எல்லாமே கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய தாசர் ஆராதனை நடத்துற வேளையில ஒரு காரியம் சொன்னாரு. கண்ணுக்கு காணாததையும் பரலோகத்தின் தேவன் உருவாக்கினார். கண்ணுக்கு காணாததையும் பரலோகத்தின் தேவன் உருவாக்கினார். கர்த்தர் கண்டாரு, எல்லாம் நல்லது என்று கண்டாரு. ஒரே ஒரு காரியம், அவன் மனுஷனை உருவாக்கிட்டு கர்த்தர் சொன்னாரு, ஐயோ இந்த மனுஷனை நான் படைச்சனே. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. எல்லாம் நல்லது நல்லதுன்னு கண்டது. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்தப்போ மனுஷனை உருவாக்கினாரு. எப்படி உருவாக்கினாரு? ஆமென். பொடியிலிருந்து மனுஷனை உருவாக்கி எடுத்து ஆமென் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மானாய் எழும்பி நின்ற போது பிரைஸ் தி லார்ட் நல்லது என்று கண்டு அவன் வைக்கிற பேருக்கெல்லாம் ஓகே ஓகேன்னு தலையாட்டி பிரைஸ் தி லார்ட் தன்னோடு இருந்த பரலோகத்தின் தகப்பன் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய வார்த்தை விட்டு எப்போ ஆமென் சர்ப்பத்துக்கு கையில தன்னுடைய இருதயத்தை கொடுத்தானோ பிரைஸ் தி லார்ட் இன்னைக்கு எத்தனையோ யாரோ எல்லாம் ஆமென் சர்ப்பத்துக்கு முன்னாடி ஆமென் அந்த பிசாசுக்கு இருதயத்தை விட்டு கொடுத்துட்டு பிரைஸோடு எங்கேயோ தப்பிக்கொண்டு நடக்கிறையா. இன்னைக்கு இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பிரைஸோடு இருதயத்தை திருப்பி கொண்டு வா. ஆமென். அழைத்தவர் நான், பிரைஸோ உனக்கு அபிஷேகம் பகர்ந்தவர் நான். பிரைஸோடாலே கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க போற? பிரைஸோடு எங்க ஆமென் பாக்குற? பிரைஸோடாலே நான் உன்னை அபிஷேகம் பண்ணுறேன். இப்ப நீ எந்த திசையில இருக்கிற? நீ திரும்பி வா. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு ஒரு திரும்பி வரவு பிரைஸோடால நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்ல நமக்கு ஒரு திரும்பி வரவு தேவை. காரணம் பிரைஸோடால கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கறாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிரைஸோடால 90ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார், பிரைஸோட ஒரு பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறார். பிரைஸோட அவை என்னதான் சாடினாலும் அவன் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடியும். Praise the Lord. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, பிரைஸோடால நீ எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியத்தில் நீ இருந்தாலும் பிரைஸோட கர்த்தருடைய முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நீ முட்டு மடக்கலன்னா, நீ ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுக்கலன்னா, நீ கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கலன்னா உன்னுடைய அந்தரங்க ரகசியத்தை பரலோகத்தின் தேவன் அவன் ஜனத்துக்கு முன்பதாக அன்னைக்கு நியாயவிதி நேரத்தில் அவன் ஜனத்துக்கு முன்பதாக திரை சாலையில் பிரைஸோட வெளிப்பட இன்னைக்கு ஒரு சான்ஸ் வலியவள தேசத்துல பிரைஸோடாலே கர்த்தர் இன்னைக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்கிறார். உன்னுடைய ஆமென் ரகசியத்தை பிரைஸோடாலே அந்தரங்கத்தை பிரைஸோடாலே கர்த்தருக்கு முன்பதாக ஆமென் இறக்கி வை. அந்த ரகசியம் சாகட்டும், அந்த ரகசியம் உனக்கு வேண்டாம். ஆமென் கர்த்தரிடத்துல கொடுவே. பிரைஸ் தி லார்ட். சிலவங்க பிரைஸோட என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைஸோடாலே எல்லா பாரும் அப்பாக்கு தலையில இருக்கட்டும், செய்யறதெல்லாம் அவன் பிரைஸோட இல்லையா செஞ்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பிரைஸோட இல்லையா இனி அப்பா கிட்ட இருக்கட்டும். தாக்கோல் என்ன அப்பா சோதரம் அல்ல காட்டுறதெல்லாம் காட்டி கூட்டி வச்சுட்டு பிரைஸோட இல்லையா கடைசியில பிரைஸோட இல்லையா தாக்கோல் கொண்டு அப்பா கிட்ட கொடுத்துட்டு, அப்பா என்ன அப்பா வச்சுக்கிடுங்க, ஆமீன் மற்றதெல்லாம் அப்பா பார்த்துக்கிடணும் கேட்டியா. அப்பா சோழி தீர சமயமாயாக்க இருக்கிறது சோத்திரம். போக்க வேண்டியதெல்லாம் பொய்யாச்சு சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு ரகசியம் ஆமென் எங்க போச்சுன்னுள்ள ரகசியத்தை பிரைஸோட எப்படி போச்சுன்னுள்ள ரகசியத்தை பிரைஸோடால பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். பிரைஸோடால எப்படி நீ விழுந்தேன்னு, பிரைஸோட எப்படி நீ அந்தரங்கத்தில் விழுந்தேன்னு, எப்படி உனக்கிட்ட இருந்தது போச்சுன்னு ஆமென் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அன்பு சகோதரனே, ஆமென் கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க அந்தரங்கத்தில் விழுந்த, ஆமென் நீ விழுந்த இடத்துல ஆமென் நீ திரும்பி பாரு. ஆமென் எவ்வளவு ஆசுத்தி ஆமென் கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பு. Praise the Lord.
ஹalleluya ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் பிரைஸ் உடாலே கர்த்தர் உன்னை ஆமென் ஆமென் ப்ளைனா படம் எடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். நமக்கு தெரியும் ஒரு சிசிடிவி கேமரா பிரைஸ் உடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்தா அது எவ்வளவு தூரம் கிளியரா படம் எடுக்குமோ அதுக்கும் உபரியாய் பிரைஸ் உடாலே பரலோகத்தில் இருந்து ஆமென் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஸ்கேனர் உண்டு. அது பரலோகத்தில் தேவனுடைய கண்கள். அதுக்கு முன்பதாக உனக்கு மறைய முடியாது. பிரைஸ் எல்லாம் நேரம் இரட்டியாச்சு இல்ல? சோத்திரம் அல்லேலூயா. இனி குழப்பம் இல்லை, இனிதான் பிரச்சனை. ஆமென். உனக்கு தெரியுமா ஆந்தைக்கு இரவு நேரத்துல தான் கண்ணு திறக்குமா? பிரைஸோட ஆந்தைக்கு இரவு நேரத்துல கண்ணு திறக்கும்னா பிரைஸோட இரவு நேரத்துல கண் அதுக்கு தெரியும்னா படைத்த உலகத்தை படைச்ச பரலோகத்தின் தேவன் ஆமென் இரவு நேரத்துல தான் ஆந்தைக்கு நல்லா கண்ணு தெரியும்னா இந்த உலகத்தை ஆமென் இருள நீங்க பண்ணின பரலோகத்தின் தேவன் ஆமென் தண்ணீரில் பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருந்தார். அந்த பரலோகத்தின் தேவன் பிரைஸோட அவருக்கு தெரியாதா? அவருடைய கண்ணு ஆமென் ஒரு நாள் போல மயங்கிறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்குப்போ ஆமென். பக்கத்தில் கிடக்கிற அம்மைக்கு மேலே அப்பாய்க்கு மேலே காலை தூக்கி போட்டு அழகா படுத்து தூங்குப்போ சகோதரி ஆமென். பிள்ளைய பிரைஸோட கேளு. பிரைஸோட பக்கத்தில் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் காலை தூக்கிட்டு படுத்துறங்கி ஆமென் நிம்மதியா எழும்பி போகும்போது மறுநாள் உள்ள ரகசியத்தை தலைச்சோர்ல ஓட்டிட்டு இருக்கும் போது ஆமென் உனக்காக கஷ்டம் சகிச்சு தகப்பனும் தாயும் ஆமென் என் பிள்ளை நல்லா தூங்கட்டும், என் பிள்ளை படிக்கட்டும் என்று சொல்லி பூஸ்டும் கார்லைஸும் கடன் வாங்கி உனக்கு தரும்போ நீ ரகசியத்தை வச்சுக்க. உன்னுடைய தலையில பிரைஸோடாலே ரகசியத்தை வச்சுக்க. கர்த்தர் சொல்றாரு உனக்கு ரகசியத்தை மாத்தி உனக்கு ரகசியத்தை மாத்திட்டு பிரைஸோடாலே பரலோக தேவனுடைய சமூகத்துல உன்னுடைய ரகசியத்தை இறக்கி வை. அல்லேலூயா. யாரிடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ரகசியம் உனக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இடக்கி பிரைஸ் உடாலே கேரளாவில் வந்த நியூஸ். ஆமென். கோழிக்கோட்டில் பிரைஸ் உடாலே ஒரு பிள்ளை ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு நிக்கிறா. அல்லேலூயா அல்லேலூயா. கேரளத்தில் நடந்த சம்பவம். பிரைஸ் அல்லேலூயா. பிள்ளை பார்த்துட்டு நிக்கிறா. கொஞ்ச நேரம் ஆகி அந்த பிள்ளை ட்ரெயின்ல இருந்து இறங்கி போகவே இல்லை. இந்த பிள்ளை போகாம இருந்தனால போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ்காரன் வந்து கேட்கிறான், ஏன் எந்த நாளுக்கு நீ உடனே இழுக்குந்த, ஏன் நீ இங்கே நிக்கிற? உடனே சொல்றாரு, இல்ல ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு, அதனாலதான் நான் இங்க வெயிட் பண்ணி நிக்கிறேன். சரின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயும் இந்த பிள்ளை போன பாடம் கிடையாது. மறுபடியும் அந்த போலீஸ்காரர் வந்து கேட்டாரு, என்னப்பா என்ன பிரச்சனை சொல்லு, நீ வருவேன்னு சொல்லி இருக்கிற, என்ன மேட்டர், என்ன காரியம், யாரு வருவான்னு சொல்லிட்டு இருக்கிற? இல்ல எனக்கு போன நாட்கள்ல ஒரு இணைப்பு கிடைச்சது. அவன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆளு என்னோட நெருங்கி பழகிட்டாரு. அவரை பார்க்கும்படியா நான் இன்னைக்கு வந்து நிக்கிறேன். அவர் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. பிரைஸோடாலிய போலீஸ்காரரை பார்த்தாரு. பிரைஸோட இந்த பிள்ளையை பார்க்கிறாரு. பிரைஸோடாலியா 19 வயசு நிரம்பின இந்த பிள்ளை ரொம்ப அழகா சௌந்தரியவதியா இருக்கிறா. அவர் போலீஸ்காரர் சொல்றாரு, பிள்ளை நீ வந்தது தப்பு. ஆமென். உனக்கு அப்பா அம்மா எவ்வளவு பாரப்படுவார் தெரியுமா? பிரைஸோட நீ இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறது ஆமென் ஹalleluya மகா பெரிய தப்பு. ஆமென். போலீஸ்காரர் அங்கு இங்கு திரும்பி பார்த்தப்போ ஆமென் ஒரு தலை தெரியுது. பேசுடாலே ஒரு போஸ்டுக்கு மத்தியத்தில் ஒரு தலை தெரியுது. அந்த தலை என்னன்னு பார்க்கிறதுக்கு போலீஸ்காரர் அந்த மனுஷனை ஆமென் வர சொன்னாரு. ஆமென். இந்த மனுஷன் வரல. இவர் கூப்பிட்டதும் பிரைஸோடாலே இந்த மனுஷன் பிரைஸோடாலே ரயில்வே தாண்டி ஓட தொடங்கிட்டாரு. போலீஸ் விடல. ஆமென். பின்தொடர்ந்து போய் அந்த மனுஷனை பிடித்து கொண்டு வந்தபோது ஆமென் அந்த மனுஷனுடைய வயசு 70. பிரைஸோடாலே பிள்ளை கிட்ட பிரைஸோடாலே ஆசவாசங்களை பேசி ஆமென் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி ஆமென் ஆசையா பேசி உனக்கு நல்லா வாழலாம், நான் கோடீஸ்வரன், எனக்கு வயசு 25, உன்னை நான் கல்யாணம் பண்ணி நல்ல நிலையில வைப்பேன்னு சொல்லி 70 வயசுக்காரன் இந்த 20 வயசுக்காரன் இந்த பிள்ளையை கடத்தி கொண்டு போகலான்னு சொல்லி ஆசா பாசத்தை பேசி ட்ரெயின்ல இருந்து வர பண்ணி இங்க ஒளிஞ்சு நின்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த தாத்தா மாதிரி என்ன நடக்கும் உன்னுடைய குடும்பத்தில் ரகசியம் ஆமென் பொழியும் போய் என்ன நடக்கும் என்று பார்க்கிறதுக்கு ஆமென் சில கண்கள் அங்கங்க ஆமென் திறந்து இருக்கும். இன்னைக்கு இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த கண்கள் பார்க்கிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் நீ எரிந்துகள. அல்லேலூயா அல்லேலூயா. ரகசியம் உனக்கு வேண்டாம்.
அல்லேலூயா. அந்தரங்க ரகசியம் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. அந்த வசனம் பிரைஸ் the Lord. எத்தனாவது வசனம் வாசிச்சீங்க? 2 சாமுவேல் தானா? 2 சாமுவேல் வாசிங்க. நீ ஒளிப்பிடத்திலே அது செய்தாய். பிரைஸ் the Lord. வாசிங்க. நானோ இந்த காரியத்தை பிரைஸ் the Lord. நீ ஒளிப்பிடத்திலே செய்ததை யாரு? தாவீது ஒளிப்பிடத்தில் செய்ததை பிரைஸ் the Lord தீர்க்கதரிசி ஆமென் வெளிப்படுத்துவான். சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு ரகசியம் பிரைஸ் the Lord. அல்லேலூயா. பரசியமாய் அம்பலப்பட போகுது. காரணம் உண்டு பிரைஸ் the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட்டு நடந்த மனுஷன் யாரு? தாவீது பிரைஸ் the Lord. ஆமென். கர்த்தருக்கு பயப்பட்டு நடந்தப்போ அவரிடத்தில் ஒரு அதிகாரம் இருந்தது பிரைஸ் the Lord. அல்லேலூயா. சபையை பார்த்து பயந்தப்போ ஆமென் எந்த நிலையிலும் அவன் பயப்பட்டு போகல. காரணம் கர்த்தரிடத்தில் உண்மையா இருந்தா. எங்கேயோ ஒரு பாவம், எங்கேயோ ஒரு அசுத்தி வந்து விழுந்தப்போ பிரைஸ் the Lord. அவனுடைய இருதயம் படபடக்க தொடங்குச்சு. Praise the Lord. Hallelujah. சிலவங்களுடைய இருதயம் அப்படிதான் பிரைஸ் the Lord. அல்லேலூயா. அடங்கி இருக்காதுன்னு பாவம் செஞ்சா பின்ன நிக்காத வண்டி பிரைஸ் the Lord. அல்லே பாவம் செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பிடிக்கிட்டாது. காரணம் பிரைஸ் the Lord. அல்லே படபடக்க தொடங்க. காரணம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிற ஹிருதயம் ஆமென் ஹalleluya பாவத்துக்கு விட்டு கொடுக்காது. ஆமென் சாபத்துக்கு விட்டு கொடுக்காது. காரணம் பிரைஸ் the Lord. அல்லே பரிசுத்த ஆவியானவர் யாருடைய இருதயத்தில் எல்லாம் இருக்கிறாரோ அது பாவத்துக்கு தீங்கன்னு பாவம் அசுத்தி என்று பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். எங்க பிரைஸ் the Lord. அல்லே தலைவர் பிரைஸ் the Lord. அல்லேலூயா ஃப்ரீயா இருந்தாரு பிரைஸ் the Lord. அல்லேலூயா. நான் தான் தீர்க்கதரிசி வந்தப்போ பிரைஸ் the Lord. அல்லேலூயா. தலைவர் சொன்னாரு, தலைவரே நீர் தான் பாவி, நீ இந்த விஷயத்துல பாவம் செஞ்ச உண்மைதானா? சோத்ரம். ஆமென். ராஜாவா இருந்த தாவீது சொல்றாரு, ஆமா சோத்ரம். அல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தை பிரைஸ் the Lord. அல்லே உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க ஆமென் மனதுண்டுன்னா பிரைஸ் the Lord. அல்லே ஆமென் அந்தரங்க ரகசியத்தை உனக்கு இறக்கி வைக்கிறதுக்கு மனசுண்டுன்னா பிரைஸ் the Lord. அல்லே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன்னுடைய ரகசியத்தை மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிற தேவன். பிரைஸ் the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. ரகசியம் இல்லாதவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோதரம். ரகசியம் இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரம். இன்னைக்கு அதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ இறக்கு. சோதரம். அல்லேலூயா. நீ இறக்கி தான் தீரணும். இன்னைக்கு அண்ணன் விட்டு விட மாட்டாரு பிரைஸ் the Lord. அல்லேலூயா. நீ ரகசியத்தை இறக்கணும் சமூகத்தில். கொஞ்ச நாளா நீ ஆமென் மசல் பிடிச்சவன தெரிய இல்லையா? பிரைஸ் the Lord. எனக்கு ஒன்றும் கிட்டலாண்டு ஒரு நீர் என்னை ஆசீர்வதிக்கல. ஆசீர்வாதம் வராதுன்னு உனக்கு பிரைஸ் the Lord. காரணம் நீ இறக்கு. பிரைஸ் the Lord. எங்க வர வேண்டிய நன்மை அங்க நிக்குது, வண்டி பிடிச்சு வராது. காரணம் நீ இறக்கணும். பிரைஸ் the Lord. தகப்பனார் செஞ்ச அக்கிரமம் ஆமென் 7 தலைமுறையோളം ஆமென் வரும்னு சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு அது வராது. காரணம் அபிஷேகம் உள்ளவனுக்கு தெரியும், அதிகாரம் இருக்கிறவனுக்கு தெரியும். பிரைஸ் the Lord. தகப்பனுடைய அவகாசம் அல்ல என்னுடைய அதிகாரம். நான் ஒப்பு கொடுத்த பரலோகத்தின் தேவன் அவர் என்னிடத்துல வந்தாச்சுன்னா சாபம் என்ன விட்டு மாறும். பிரைஸ் the Lord. இன்னைக்கு பிரைஸ் the Lord. இந்த இரவு நேரத்தில் நீ அந்தரங்கத்தை இறக்கி பாரு, உன்னுடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்துவாரு. பிரைஸ் the Lord. எத்தனை பேர் இறக்க போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. பிரைஸ் the Lord. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
இன்றைக்கு பிரைஸ் உடாலே கர்த்தரிடத்துல நீ ரகசியத்தை ஆமென் அந்தரங்கத்தை மூடி வைக்காத. ஆமென். டைம் வேகமா போயிடுச்சு. பிரைஸ் உடாலே ஹalleluya. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் பிரைஸ் உடாலே 51வது வசனத்தை அதிகாரத்தை பிரைஸ் உடாலே யாராவது ஒரு ஆள் 2 வசனத்தை வேகமா வாசிங்களேன். தேவனே தேவனே அது கிருபையின்படி எனக்கு இரங்கும். தாவீது ஜெபம் பண்ண தொடங்குறான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட். நான் செஞ்சா தப்புதா ஆமென் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் இந்த காரியத்தை ஆமென் மரிக்கத்தக்கதா இறக்கி வைக்கிற ஒரு நல்ல அனுபவம் ஆமென் இந்த இரவில் யாருக்குடைய இருதயத்தில் எல்லாம் கடந்து வருகிறதோ நீ பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ரகசியத்தை நீ முதல்ல இறக்கணும். பிரைஸ் தி லார்ட். தாவீது இறக்குறான் இல்ல, அந்த சங்கீதம் வாசிக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லையா ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம் வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் வீணான வார்த்தைக்கு நீ மரிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீணான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலவங்க சொல்றது உண்டு பிரைஸ் தி லார்ட். என்ன அப்படி ஒன்று பேசுறது ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வாயில வீணான வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். தேவையில்லை, அதற்கு நீ சாகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீணான வார்த்தை உனக்கு தேவையில்லை. காரணம் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய கிருபையை தந்து கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். உன்னுடைய வாயிலிருந்து வீணான வார்த்தை வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீணான வார்த்தை வரக்கூடாது. ஆமென். தூங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க தூங்கவே கூடாது. சோதரா. அல்லேலூயா. ஆமென். நீ பாருங்க, கர்த்தரை தேடுகிற நீ என்னாலும் கர்த்தரை ஆராதிக்கிற நீ என்னாலும் பிரைஸ் தி லார்ட் பரிசுத்தமாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் போது பிரைஸ் தி லார்ட் வீணான வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் பேசும் வீணான வார்த்தை. அல்லேலூயா. நிறைய பேர் காணும் அப்படித்தானே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிக்கிறனா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நம்முடைய வாயில பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வீணான வார்த்தை வரும். பிரைஸ் தி லார்ட். தீத்துவின் புத்தகம் 1வது அதிகாரம் 10-11 வேகமாய் வாசிங்களே. தீத்துவின் புத்தகம் 1:10-11 பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வாசிங்களே யாராக ஒரு ஆளு. ஆ ஆ ஆ பிரைஸ் தி லார்ட். வீணா பேசி என்ன பண்றாரா? பிள்ளைங்களே, சகோதரர்களே, சகோதரிமாரே, கொஞ்சம் கவனமா இருங்க. சோதரம். ஆமென். டயலாக் எல்லாம் பயங்கரமா வரும். சோதரம் நம்மளை மயக்கிற மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். மயங்கிறாதீங்க. கொஞ்ச நேரம் நின்று பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். கதை என்னன்னு நமக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிதானத்தோடு கூட பிரைஸ் தி லார்ட் பொறுமையோடு கூட ஆமென் எந்த காரியத்தை நீ யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொறுமையா நிதானமா. அவசரப்பட்டு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ வீணான பேசுறவங்கள்ட்ட நீ சாஞ்சேன்னு வச்சுக்கயே, வீணானதை நீ தேடுனேன்னு வச்சுக்கயே, போச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீணான வார்த்தைகளை விட்டு நீ மறையணும், ஓடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீணான வார்த்தை உனக்கு தேவையில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிக்கும்படி நீ வந்திருக்கிற வீணான வார்த்தைகள் உனக்கு தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆமென். வேகமாய் வாசிக்கல. 2 பேதுரு 2வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்களே. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். வஞ்சகமாய் பேசி பிரைஸ் தி லார்ட். நயமா பேசுவாங்க. அப்படித்தானே பக்கத்தில் இருந்த டே அப்படி ஆக்கம் கேட்டியா? பிரைஸ் தி லார்ட். நம்ம விழுந்துருவோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நிறைய பேர் மோசடியில மாட்டிக்கிறாங்க. மோசடி வசமா பேசுவாங்க.
எங்க ஊர்லயும் கண்ணமாமூடு பகுதியில் ஒரு சிட்டி ஃபண்ட் உண்டு. நயமா பேசுறாங்க, வா கொண்டு வா, டபுள் ஆகும், டபுள். இப்ப போட்டவனுக்கு கிட்டுறது கூட இல்ல, போச்சு. டபுளும் இல்ல, சிங்கிளும் இல்லாம போச்சு, டபுள் தாரேன். சோதரம் இன்னைக்கு நயமா பேசுவாங்க. சோதரம் ஹல்லேலூயா. இன்னைக்கு டபுளும் கிட்டாது, ட்ரிபிளும் கிட்டாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா இருந்தா கர்த்தர் நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. சிலவங்களுக்கு பிடிக்கல போல. சோதரம் அல்லேலூயா. சோதரம் சிலவங்களுக்கு விருப்பப்படல போல. சோதரம் ஆமென். நயங்காட்டி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த விலாங்கு என்ன செய்யும் தெரியும்? விலாங்கு தெரியுமா உங்களுக்கு? விலாங்க பார்த்திருக்கிறீங்களா? ஐயா இங்க என்ன பேரியா? விலாங்கு தான் அதான் ஐயா சொல்றாரு. சோதரம் அல்லேலூயா. இந்த விலாங்க மீன் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நல்ல மீன் வரும்போ வாலை காட்டுமாம், நல்ல மீனாக்கும். சோதரம் என்ன மாதிரி ஒரு நல்ல மீனை பார்த்திருக்கவே மாட்டேன் நான். இம்மாம் பெரிய நீளம் உள்ள மீனாக்கும். பிரைஸ் தி லார்ட். உன்னை போட்டு தள்ளிடு, ஓடி தள்ளிடு அப்படின்னு பயந்து போய் ஓடும். பிரைஸ் தி லார்ட். பாம்பு வருமா வாயை காட்டுடே, நானும் வந்த ஆளாக்கும், என்ன கொண்டு கூடாது. சோதரம் நான் உனக்கு ஆளாக்கும்னு. சோதரம் நயமா பேசி அங்க எங்க வளைவி பிரைஸ் தி லார்ட். அங்க போனாலும் நான் உண்டு, இங்க வந்தாலும் உனக்கு நிப்பு சரிதானு பாரு. இங்க வந்து அந்நிய பாஷையும் சொல்லி, இங்க வந்து சோத்திரம் சொல்லிட்டு அங்க போய் நின்றுட்டு பிரைஸோட வேலைத்தனம் காட்டுனேன்னா பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென். கர்த்தருக்கு ஆமென் கண்ணை மறைக்க முடியாது. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அங்க பின்னாடி இருக்கிற அக்கா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன ஆவது? பிரைஸ் தி லார்ட். நயமா பிரைஸ் தி லார்ட் போறதுக்கு நயங்காட்டி விழிக்கிறதுக்கு கர்த்தர் வரல. இருந்தா உண்மையாயிரு. பிரைஸ் தி லார்ட். உதற வேண்டியது உதறிட்டு கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாயிரு. கர்த்தர் உன்னை அழைத்தது நீ உண்மையாயிருப்பேன்னு அறிஞ்சு கர்த்தர் உன்னை மேல புத்திர சுவிகாரத்தில் ஆவியை வச்சு கிருபையை பகர்ந்து ஆவியை நிரப்பி தந்து கர்த்தர் உன்னை கரம்பிடித்து நடத்தினது ஒரே ஒரு காரியம் தான், நீ உண்மையாயிருப்பேன்னு. நயங்காட்டுவேன்னு சொல்லி இல்ல, கர்த்தர் உன்னை விளைச்சது. சோத்திரம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மூணாவது ஒரு காரியம் பிரைஸ் தி லார்ட், பாவத்திற்கு மரிக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். முதலாவதாக நம்ம பார்த்தோம் பிரைஸ் தி லார்ட், அந்தரங்க காரியங்களை பிரைஸ் தி லார்ட் அதுக்காக நம்ம மரிக்கணும். அந்தரங்க ரகசியங்களுக்கு நம்ம மரிக்கணும். இரண்டாவது பார்த்தோம் வீணான வார்த்தைகளுக்கு நம்ம மரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக ஆமென் ஒரு காரியத்தை வேகமாய் வாசிக்க போகிறோம். ஆமென். ஆமென். பாவத்திற்கு மரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் ஆமென் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க வேகமாய். அந்தபடியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், பாருங்க, பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த எண்ணம் நமக்கு இல்லாததனாலதான் பலதும் விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணம் நமக்குள்ள இல்லாததனாலதான் பிரைஸ் தி லார்ட் பலதும் போறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நமக்கு அது வேண்டாம், அந்த பாவம் நமக்கு வேண்டாம், அந்த அசுத்தி நம்மளை பிடிக்க வேண்டாம். ஆமென். பாவத்திற்கு சம்பளம் ஆமென் மரணம் என்கிறத நீ ஆமென் மறந்து போகாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரட்சிதாவினை காண்க பாவி, ரட்சிதாவினை காண்க பாவி, നിന്റെ പേർക്കല്ലയോ ക്രൂശിന്മേൽ തൂങ്ങുന്നു, നിന്റെ പേർക്കല്ലയോ ക്രൂശിന്മേൽ തൂങ്ങുന്നു. രക്ഷിതാവിനെ കാൺക പാപി, രക്ഷിതാവിനെ കാൺക പാപി, നിന്റെ പേർക്കല്ലയോ ക്രൂശിന്മേൽ തൂങ്ങുന്നു, നിന്റെ പേർക്കല്ലയോ ക്രൂശിന്മേൽ. കാൽവരി മലമേൽ നോക്കു നീ, കാൽവരി മലമേൽ നോക്കു നീ, കാൽകരം ചേർന്നിതാ ആണിമേൽ തൂങ്ങുന്നു,
നാൽകരം ചേർന്നിതാ ആണിമേൽ തൂങ്ങുന്നു രക്ഷിതാവിനെ കാൺക പാപി രക്ഷിതാവിനെ കാൺക പാപി നിന്റെ പേർക്കല്ലയോ ക്രൂശിന്മേൽ തൂങ്ങുന്നു നിന്റെ പേർക്കല്ലയോ ക്രൂശിന്മേൽ തൂങ്ങുന്നു നിന്റെ പേർക്കല്ലയോ ക്രൂശിന്മേൽ തൂങ്ങുന്നു. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. கர்த்தர் நம்முடைய ஆமென் பாவங்களை ஆமென் மன்னிக்கிற ஒரு தேவன். ஆமென் இன்னைக்கு இரவு நேரத்தில் ஆமென் கர்த்தருடைய ஆவி இருக்கிற தேவ பிள்ளைகள் சொல்லணும், ஆமென் கர்த்தரே எனக்காக தன்னுடைய ஜீவனை தந்ததற்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் என்னுடைய ஆமென் உம்முடைய ஜீவனை தந்து நான் என்னுடைய பாவத்திற்காக மரிக்காதபடி ஆமென் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆமென் இன்னைக்கு இரவு நேரத்தில் அந்த அசுத்திக்காக நாம் மரிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19. ஆமென், வேகமாய் வாசிங்களே. வெளியரங்கமாய் இருக்கின்றன அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. Praise the Lord. Hallelujah. இந்த அசுத்தி நம்மளை பிடிச்சிடக்கூடாது. இந்த பாவம் ஆமென், இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா ஆமென் நம்முடைய தோற்றமும் நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆமென் உலகத்துக்கு அருவருப்பாகும். சோதரம். ஹல்லேலூயா. யாரோ சொல்லி கேட்ட பிரைஸோட பாசர் உலகத்துக்கு அருவருப்பானும் குழப்பம் இல்லை. பிரைஸோட ஹல்லேலூயா. ஆமென், எனக்கு நல்லா இருக்குன்னு பிரைஸலோட ஹல்லேலூயா. உனக்கு நல்லா கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும். பிரைஸலாம் Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. இந்த வார்த்தை நீ நல்லா கவனிச்சுக்க. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. நீ ஆமென் வாழுகிறது மாதிரி அல்ல. ஆமென், பாவத்திற்கு நீ மரிக்கலன்னா கஷ்டம் தான். கலாத்தியர் 5வது அதிகாரம் ஆமென் 22, 23, 24 வேகமாய் வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சோத்திரம் இருக்குன்னா இதுதான் நல்லது. நீ பிடிக்கிறன்னா இந்த வார்த்தை பிடி. நீ ஆமென் ஆமென் ஏற்றுக்கொள்றன்னா இந்த வார்த்தையில நில்லு. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாள் உண்டு. பிரைஸோடாலியா அன்னைக்கு பிரைஸோடாலியா கர்த்தருக்கு முன்பதாக ஆமென் நாம் நிற்கும் போது ஆமென் நமக்கு முன்பதாக 5 புத்தகங்கள் வரும். 1 ஆமென் வேத புத்தகம், 2 மனசாட்சியின் புத்தகம், பிரைஸோடாலியா ஞாபக புத்தகம், ஆமென் இயற்கையின் புத்தகம், கடைசியில ஜீவ புத்தகம், ஆமென் வேத புத்தகம், ஆமென் வெளிப்பாடு புத்தகம், ஆமென் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 22வது அதிகாரம் 18வது வசனம், ஆமென் மனசாட்சியின் புத்தகம், ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனம், ஆமென் ஞாபக புத்தகம், மல்கியா பிரைஸோடாலில் 3வது அதிகாரம் 16வது வசனம், இயற்கையின் புத்தகம், சங்கீதங்களின் புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம், யோபு 20 ஆமென் 27, ஜீவ புத்தகம், வெளிப்பாடு புத்தகம், ஆமென் 20வது அதிகாரம் ஆமென் 12வது வசனம். பிரைஸோட இந்த வார்த்தையை நீ வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 5 புத்தகம் ஆமென் உன்னுடைய இருதயத்தில் இல்லைன்னா பிரைஸோடாலிய சத்துரு உன்னை பிடிச்சிட்டா பரலோகத்துக்கு உன்னால போக முடியாது. சோத்திரம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம்னா பிரைஸோடாலிய எல்லாரும் லைன்ல நிக்கணும். பிரைஸோடாலிய ஜீவ புத்தகத்தில் பேர் இருக்கணும்.
இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுகிற ஒரு பரிசுத்த தேவன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு நியாயாசனத்துக்கு முன்பதாக ஒரு நிப்புண்டு. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் வெள்ள போட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவர், ஆவியில நிரம்புகிறவர், ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர், ஆமென். அறுக்கப்பட்டவர், ஆமென். கொலவாதகி, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர், ஆமென். கர்த்தரை உண்மையாய் கைக்கொள்ளாதவர், ஆமென். எல்லாவரும் ஆமென் ஒரு நாள் அவருடைய சிங்காசனத்தின் முன்பதாக நிற்க வேண்டியவர். ஆமென். இன்னைக்கு ஆமென் அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆண்டவரே உண்மையாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற யாராகிலும் ஆமென் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா இன்னைக்கு இரவுல ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாவத்துக்கு சத்து ஆமென் நீதிக்கு பிழைக்கணும்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்ப நீ புதிய சிருஷ்டி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இல்ல நான் தப்ப மாட்டேன் பாஸ்டர், இப்படிதான் இருப்பேன்னா உனக்கு ஒரு கடலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அங்க ஒரு கடலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இல்ல நான் பரலோகத்துக்கு போனோம்னா ரப்பகலில்ல வீடே പ്രശോഭിതമായൊരു നാട് നാലു ജീവികൾ പാടും അവിടെ രാപ്പകലില്ലവിടെ പ്രശോഭിതമായൊരു നാട് നാലു ജീവികൾ പാടും അവിടെ കഷ്ടതയേറെ സഹിച്ചവരും കല്ലേറടിടി കൊണ്ടു മരിച്ചവരെന്ന് മിശിഹായോട് വാഴും ആ നാട്ടിൽ കഷ്ടതയേറെ സഹിച്ചവരും കല്ലേറടിടി കൊണ്ടു മരിച്ചവരെന്ന് മിശിഹായോട് വാഴും ആ നാട്ടിൽ യേശു മകോന്നതനെ മകോന്നതനെ വേഗം കാണാൻ മൽപ്രേമകാന്തനെ കാണാൻ യേശു മകോന്നതനെ മകോന്നതനെ വേഗം കാണാൻ മൽപ്രേമകാന്തനെ കാണാൻ. ഹല്ലേലൂயா. Praise the Lord. டைம் வேகமாய் போச்சு, நான் ஸ்டாப் பண்ண போறேன். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகம் போனோம்னா ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. இன்னைக்கு பிரைஸ் விடால நம்ம எல்லாரும் ஆவியில நிரம்புறதோம். ஆவியில ஆமென் நிரம்பி தேவனை ஆராதிக்கிறவங்க தான். என்னுடைய சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். மீடியா மூலமா என்ன கவனிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. பிரைஸ் விடாலி அன்பான வேண்டுகோள். பிரைஸ் விட இன்னைக்கு எதுக்கெல்லாம் சாகணுமோ, எந்தெந்த ரகசியங்களுக்கு நீ சாகணுமோ, எந்தெந்த காரியங்களை நீ கடைபிடிக்கணுமோ, கர்த்தருடைய சமூகத்துல நீ கடைபிடிச்சேன்னா பரலோகத்துல உனக்கு இடம் உண்டு. இல்லைன்னா பிரைஸ் விடாலியா எரிகின்ற அக்கினி உனக்குண்டு. அங்க புழுவும் கந்தகம் பிரைஸ் விடாலியா ஓயாம பிரைஸ் விடாலியா ஆமென் சாவில்லாம கத்துகிற ஒரு அனுபவம் உண்டு. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான இன்னொரு நாள் ஆமென் நரகத்தை குறித்து நான் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான பிரைஸ் தி லார்ட் நரகத்தில் உள்ள அனுபவத்தை குறித்து பிரைஸ் தி லார்ட் ஒரு நாள் நான் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, ஆமென் கர்த்தருக்கு பயப்படுகிற நீ, ஆமென் வலியவள தேசமே, கர்த்தருக்கு பயப்படுறேன்னா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. இருக்கிற இடத்துல எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென் ஒரு விசை எழும்பி நின்று ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு ஆமென் நம்ம முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானுடைய பிரசன்னம் ஆமென் ஆவியானுடைய பிரசன்னம் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாய் கர்த்தருடைய மகிமை ஆமென் வெளிப்படும்படியாய் எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்துல கொடுக்க முடியும்? ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற நல்ல தேவன். இந்த கன்வென்ஷன் கூட்டம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆமென் ஆமென் செலவுக்கு பின்னாடி தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். இல்லையா எவ்வளவு நாள் தூங்காம பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்திருப்பாங்க தெரியுமா? இது பின்னாடி எவ்வளவு குலைச்சிருப்பாங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்களை ஆமென் கர்த்தர் இன்னைக்கு ஆமென் சந்தோஷமா நிறுத்தி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை ஆமென் இந்த கர்த்தருடைய வார்த்தை பிரைஸ் தி லார்ட் சிலவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், சிலவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். உடமான ஹம்தனா சிலவங்களுடைய நோய்களை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். உடமான ஹம்தனா ரபல் கமனா சிலவங்களை கட்டி இருக்கிற கட்டை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உடைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பின்னாடி நிக்கிறான், பின்னாடி
அந்த நீல கலர் ஆமென் சாரி போட்டிருக்கிற ஆண்டி பிரைஸ் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டி பிரைஸ் இன்னைக்கு பிரைஸ் ஹalleluya கர்த்தர் உங்களை தொட போகிறார் கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார் ஆமென் உங்களுடைய இதயத்தில் இருக்கிற வியாதியை ஆமென் இதயத்தில் அடிக்கடி ஆமென் வருகிற வியாதியை ஷதரகமானா பரிசுத்த ஆவியானவர் ஆமென் இந்த இரவு நேரத்தில் ரகமானா சந்தனா இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார் heal the name of Jesus heal the name of Jesus கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல வெளிப்பட போகிறது கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது கர்த்தருடைய மகிமை இறங்க போகுது ஷதரகரக பின்னாடி யார் அது கை தட்டி ஆராதிக்கிறது யார் அது ஆவியில நிரம்புறது பின்னாடி யாரு ஆமென் ஏற்ற பிறகுல யார் எந்த ஆண்டி அது ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறது ஆமென் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு இல்ல நீங்க குதிச்சு ஆராதிக்கிறதுக்கு காரணம் உண்டு ஆமென் செங்கடல் கடந்ததும் ஆமென் மிரியா யாரையும் பார்க்காம ஆமென் தப்படுத்து கர்த்தரை ஆராதிச்சது போல ஆமென் மிரியாம் யாரையும் பார்க்காம ஆவியில நிரம்பி கர்த்தரை துதித்தால் இந்த இரவு நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற தேவஜனமே கர்த்தரை நிலவிழிக்கிற தேவஜனமே கர்த்தரை விடுவிக்க போகிறார் ஷதரகதரகரகதனா ஓ ஷத்துனாரகள் கமரே உடமனா ஷந்தரேரியாந்தரே கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுவின் நாமமல்லார் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுவின் நாமமல்லார் ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகரே சுவழியவரே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவரே சுவண்டை தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனோ தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனோ கோர குருசில் சுமந்து தீர்த்தார் பாவங்களால் குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவரே சுவண்டை சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் பேரை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாயிருந்து எழுதிடுவாய் வருவாய் தருவோரி வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுவண்டை வானத்தின் கீழே வானவரே சுவின் நாமமல்லார் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுவின் நாமமல்லார் ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகரே சுவழியவரே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவரே சுவண்டை 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 சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் பேரை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மை
சகோதரன் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். எனக்கு ஆவியானவர் சொல்ற பின்னாடி நிக்கிறேன். ஆமென். அருமையான சகோதரரே, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமென். அந்த கட்டம் போட்ட சட்டம் போட்டு கருமையான தகப்பனாரே, கர்த்தர் சொல்றாரு எங்கேயோ உடைச்சு போட்டத, ஆமென், இல்ல இனி நீ எழும்பி வர மாட்டேன்னு போட்டத கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். சிலவர் தூக்கி போட்டத, ஆமென், உன்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு உன்னை ஓரம் கட்டினத கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீ விடு, ஆமென், சிலது விடு, ஆமென், உன்னை பிடித்து வைத்திருக்கிற சில கட்டுக்களை, ஆமென், சாக வேண்டியது கர்த்தர் சொல்றாரு, நீ விடு. ஷபாராகா, ஓ எண்ணி, ஆமென், சில மாசங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. சில மாசத்துக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு மாற்றத்தை நீ பார்க்க போற. ஷாதாராகா தாரா பாபா பாபா பா ஷாந்தனா ரத்தனா ரகல் கமனா உடமனா ஹம்தனா ரபல் கமனே. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஆமென். சிலவங்களுக்கு பிறந்தலையில ஒரு அடி கிடைச்ச வலி மாதிரி ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். மாறும். சில டைம்ல எழும்பி நிற்க முடியாது. தலை பயங்கர பாரமா, ஆமென், விழுந்து போகிற அனுபவத்தில் இருக்கிற, ஆமென், அருமையான சகோதரி, கர்த்தரை பார்த்து சொல்றாரு, பிரிசோடால கர்த்தரை விடுவிக்க போகிறார். ஆமென். அந்த தலையை, ஆமென், அந்த கையை தலை மேல வை, ஆமென், கர்த்தரை விடுவிக்க போகிறார். ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஆமென். பரம் தலையில பிரிசோடால பார மாதிரி பிரிசோடால கட்டி இருக்கிற, ஆமென், கட்டி இருக்கிற, ஆமென், அந்த அனுபவம், ஆமென், சத்துருவனோ அந்த வலியினால சத்துருவனோன்னு, ஆமென், பயந்து போயிருக்கிற அனுபவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் விடுவிக்க போகிறார். In the name of Jesus, in the name of Jesus, heal the name of Jesus.
கர்த்தருடைய வல்லமை. Yes, hallelujah. முன்னாடி நிக்கிற அருமையான தம்பி கர்த்தர் சொல்றாரு, praise the Lord, hallelujah. எத்தனை நாளா ஆமென் சொல்ல ஆமென் ஒரு விஷயத்துக்கு அங்க ஜெபம் பண்ணிட்டு நிக்கிறேன். எல்லாரும் ஓரம் கட்டின அனுபவம், தூக்கி பச்சு ஆமென் அவமானப்படுத்தின அனுபவம். கர்த்தர் சொல்றாரு, praise the Lord, உன்னுடைய வேண்டுதலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அருமையான தம்பி, praise the Lord, கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தம்பி, தூக்கி எறியப்பட்ட உன்னை கர்த்தர் நிறுத்த போறாரு. அந்த கையை தட்டி praise the Lord, வாயை திறந்து சொல்லுங்க, praise the Lord, கர்த்தர் உன்னை நிறுத்த போறாரு. கர்த்தர் உன்னை நிறுத்த போறாரு. ஷதரகதே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. பின்னாடி அந்த தெங்கு பக்கத்துல ஆமென் அதுக்கு இரண்டாவது லைன்ல நிக்கிற அருமையான சகோதரர் ஆமென் கர்த்தர் சொல்றாரு, பிரைஸ் the Lord, ஹல்லேலூயா. ஆமென் சில நாட்களில் பிரைஸ் the Lord, ஹல்லேலூயா, சில விஷயங்களை இழந்து போன அனுபவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்றாரு, பிரைஸ் the Lord, ஹல்லேலூயா, உங்களுடைய இழந்து போனதை கர்த்தர் தர அவர் போதுமானவராய் இருக்கிற தேவன். ஆனா கர்த்தருடைய கரத்துல கொடு, கர்த்தருடைய கரத்துல கொடு. ஏதோ சில சமயங்கள்ல உதறி போகிற அனுபவம், அவன் சில நேரங்கள்ல கர்த்தரை விட்டு மாறி நிக்கிற அனுபவம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ மறுபடியும் வா, கர்த்தருடைய சமூகத்துல வா. கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா.